ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நீங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மங்காபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் மங்காபுரத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஹோட்டல் வந்திருக்கோம். இது ஹோட்டல் கிடையாது, ஒரு அன்பான வீடு. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற செட்டப்லாம் வந்தாச்சு. கேமரா ஆங்கிள் அது இதெல்லாம் பார்க்கல. என்ன அப்படின்னா சாப்பாடு வச்சாங்க. என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா சுட சுட எப்பயுமே சால்னா அவைலபிளாக இருக்கும். ஒரே சால்னா தான், கிரேவிலாம் கிடையாது. இந்த கடை வந்து 3வது தலைமுறையாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா. அவங்க 3வது தலைமுறையா இந்த அண்ணா வந்து தான் புரோட்டா போடுறாங்க. இல்லாட்டி காலையில் இட்லி வடை மட்டும் தான் இருக்குமா. புரோட்டா சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டியா அவ்வளோதான் இருக்கும். குட்டியா இருக்கும். 15 ரூபா புரோட்டாங்க. இது வந்து ஸ்பெஷலி ஃபார் ஸ்ரீவி மெம்பர்ஸ்க்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற மக்கள், நீங்க ஒரு ஃபுட் லவரா இருந்தீங்கன்னா இந்த கடையை பத்தி ரொம்ப பேருக்கு தெரியாது. மங்காபுரத்துல இருக்கு. மங்காபுரத்துல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பத்ரகாளியம்மன் கோயில், அந்த ஸ்கூலை தாண்டி வந்தோடனே ஒரு ரைட் சைடு பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு ரைட் சைடு திரும்பி வரணும். அது தாண்டினோடனே ஒரு 10வது வீடு, 10வது பில்டிங் கடை. பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க கடை பெஸ்டா இருக்குங்க. இங்க உள்ள வந்து கண்ணன் ஹோட்டல்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. புரோட்டா வந்து 15 ரூபா, நீட்டா இருக்குங்க. 30 வருஷம் ஃபேமஸ். 30 வருஷம் நல்லா இருக்கு. சட்னி சாம்பார்லாம் அவைலபிளா இருக்குங்க. சால்னா பாத்தீங்கன்னா பெஸ்ட். இப்ப நான் ஏன் இந்த ஹோட்டல் சஜஸ்ட் பண்றேன்னு கேளுங்க. இங்க ஃபுல்லா குற்றாலம் போயிட்டு வரும்போது ரஷ்ஷா இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாவே. அந்த மாதிரி டயத்துல நீங்க இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்துடலாங்க. உள்ள அந்த மேக்கிங்ல பாருங்க, சால்னா எப்பவுமே சூடா தான் இருக்கும். ஆனா என்ன கொஞ்சம் நீங்க குற்றாலம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பெரிய வண்டிலாம் எடுத்துட்டு வர முடியாது. வெஹிக்கிள், வேன், அந்த மாதிரிலாம் வேன் கார்லாம் வருது. ஏன்னா மெயின் ரோட்ல ஃபுல்லாவே எல்லா கடையும் ரஷ்ஷா இருக்கும். நீட்டா நம்ம ஸ்ரீவி லோக்கல்ல இருக்கிறவங்களே நல்லா லெஷரா சாப்பிடணும்னா அண்ணன் வீட்டுக்கு வந்துருங்க. அண்ணன் வீடு தான் ஹோட்டல், ஹோட்டல் தான் வீடு. அன்பாலே சமைச்சு நமக்கு சர்வ் பண்றாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. வெரைட்டி தான் கிடையாது, டேஸ்ட் தான் முக்கியம். வெரைட்டி இல்ல, டேஸ்ட் சூப்பர். சால்னா பாருங்களேன், சால்னா எப்படி இருக்குன்ட்டு சூப்பரா இருக்கு சால்னா. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு டீசெண்டா நீட்டா சாப்பிட்ற கடை இது. குழம்பூத்தி ஆம்லேட்டுங்க. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி பொறுமையா குழம்பூத்தி ஆம்லேட் போடுன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அது நல்லா இருக்கும். அது சால்னா குழம்புக்கு இந்த ஆம்லேட் சூப்பரா இருக்கும். இந்த ஆம்லேட்டோட கூடாது பாருங்க. ஆம்லேட் சைஸ் பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் பிரிச்சிட்டோம். அப்ப கூட பாத்தீங்கன்னா பிரிச்சா டபுள் ஆம்லேட் போல இந்த அளவு இருக்கு. நல்லா பெருசா இருக்கு. அப்படியே இந்த ஆம்லேட் எடுத்து அதுக்கு நடுவில் புரோட்டா வச்சு அவர்கிட்ட இருந்து பிடிங்கி சாப்பிடலாம். ஆமா, இந்த சால்னாவை லைட்டா அப்படி லைட்டா சர்வ் பண்ணி ரசிச்சு சாப்பிட்றாரு அண்ணன். சொர்க்கமா இருக்கு உண்மையாக. இந்த ஹோட்டல் ரெக்கமெண்ட் பண்ண டாக்டர் சத்யகிரீஸ்வரனுக்கு ஒரு பெரிய நன்றிகள். சத்யா சார் ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்க. நல்லா சூடா சின்ன சின்னதா கொத்தி நமக்கு ஒரு கொத்து பரோட்டா வந்திருக்கு. அதுவுமே நல்லா அருமையா இருக்கு. அதுங்க பேஸ் பரோட்டா தான், பரோட்டா சாமான் அது நல்லா இருந்துச்சுன்னா கொத்து பரோட்டா அந்த வெரைட்டி அருமையா இருக்கும். கொத்து பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த சால்னாவே இல்லாமல் நார்மலாகவே சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. அப்படியே பாருங்களேன், உள்ள நல்ல அந்த புரோட்டா முட்டை எல்லாமே சூப்பராக எனக்கு தெரிஞ்சு நல்ல கொத்தி ஃபைனாக பொறுமையாக நீட்டாக போட்டிருக்காங்க. அவசரமே இல்லாமல் பொறுமையாக சாப்பிடுங்க, நிம்மதியாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி இந்த கடையோட லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றோம். ஏன்னா பேர் போட்டு அப்படிலாம் வராது மேப்ல, நாங்க பின் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலுமே முட்டை தோசை ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, முட்டை தோசை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாவை வந்து அடிச்சு கலக்கி ஊற்றிடுங்க முட்டையோட. அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக கொஞ்சம் ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லில் தோசை ஊற்றிட்டு முட்டையில் உடச்சி ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் கைட்டு இது பண்ணிட்டு அதை அப்படியே கொடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி முட்டை தோசை ஆஹா சூடாக இருக்குது, ஒரு ஆம்லேட் போடுற மாதிரி போடுவாங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதான் அந்த ஹைலைட்டு, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் முட்டை தோசை சாப்பிட்டு பாருங்கள். இதனோட பர்சனல் சஜஷன் சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் முட்டை தோசை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சால்னா தான் போகணும். சாம்பார் பக்கம் உங்களோட சாய்ஸ் தான். பட் இங்கே சட்னி சூப்பராக இருக்குங்க. ஒரு தேங்காய் சட்னி ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த சட்னி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் வந்து 2வது டைம் சாப்பிட்றேன். ஃபஸ்ட் டைம் விளாக் எடுக்க வரல, சரி எப்படின்னு பார்த்துக்கலாம், நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் விளாக் எடுக்கலான்னு போனோம். அன்றைக்கே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அன்றைக்கி ஒரு 7 பேர் வந்தோம், திருப்தியாக சாப்பிட்டோம். என்னன்னா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான், யூபிஐ கிடையாதுங்க. வந்தீங்கன்னா ஒன்லி கேஷ், காசு கொடுத்தா தோசை அந்த மாதிரி கொடுத்து சாப்பிட்டு போகலாம். நல்லா இருக்கும். கையில காசு வாயில தோசை. கரெக்ட். ஹாரி நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. ஆமா, மக்களுக்கு லொகேஷன் மட்டும் சொல்லிடுங்க. லொகேஷன் கரெக்டா எங்கன்னா மங்காபுரம் ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு, அதுல லெஃப்ட் அந்த ஒரு பக்கத்துல ரோடு போகும். வந்தீங்கன்னா ஒரு 4 ஜங்ஷன் மாதிரி ஒரு ரோடு வரும். அதுல ரைட்டு திரும்பினீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல இந்த திரும்பி பாருங்க கோயில். இந்த கோயில லேண்ட்மார்க் வச்சுக்கோங்க. கோயில இருந்து அப்படியே இந்த வரைக்கும் கடை. அப்படி திருப்பினீங்கன்னா அந்த ஒரு ஒத்த லைட்டு தெரியுது பாருங்க, அதான் கடை. அதான் கடை. பாத்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு சாப்பாடு? சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்டா 260 ரூபா பில்லு. 260 ரூபா. என்ன சாப்பிட்டோம்னா ஒரு 7 பரோட்டா,
ஒரு கொத்து பரோட்டா, 2 முட்டை தோசை, 4 4 முட்டை, அப்புறம் வேற என்ன? அவ்வளவுதான். 260 பில்லு. ஆனா ஒன்லி கேஷ், நோ யூபிஐ, நோ கார்டு. அது வந்து இடமும் பாத்தீங்கன்னா ஆம்பியன்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். நீங்க இந்த சின்ன கடையில சாப்பிடுவீங்க, சின்ன கடையில டேஸ்ட் மட்டும் ஓகே, மத்தபடி எதுவும் தேவையில்லை. சிக்கன் மட்டன் வேணாம் அந்த மாதிரி. பரோட்டா தோசை மிஸ் பண்ணாதீங்க. சால்னா தரமா இருக்கு. ஆமா, சால்னா பரோட்டா அருமை. ஓகே, சைன் ஆஃப் ஃப்ரம் பை பை பை. நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்